மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அருகாமையில் முள்ளியவளை போலீசார் ஒருவரை கைது செய்த காட்சி. முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அருகிலே ஒருவரை போலீஸ் உத்தியோகத்தர்கள் மடக்கி பிடித்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒரு காணொளி வெளியாகி இருக்கின்றது. அதாவது போலீசார் அந்த நபரை பிடிக்கின்ற விதம் தொடர்பாகத்தான் தற்பொழுது பேசப்படுகின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக தற்பொழுது நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த புகைப்படம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அதை தாண்டி தனியார் கல்வி நிலையங்களில் பலர் பெருமளவு தொகையை செலவழித்து அங்கே படித்து அதன் தொடர்ச்சியாக அவர்கள் பட்டம் பெற்றதாக குளோக் எல்லாம் போட்டு புகைப்படம் எடுத்து வீடுகளிலும் பிரேம் போட்டு மாட்டிக் கொள்கின்றார்கள். அதை தவிர சமூக வலைத்தளங்களிலும் அதனை ஒரு தகுதியாக வெளிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரும் மோசடி. இதனால் எந்தவித பலனும் இல்லை என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அதை தாண்டி கலாநிதி பட்டம் வேண்டுமா, டாக்டர் பட்டம் வேண்டுமா, 50,000 60,000 இருந்தால் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்றைய கால சூழல் இப்படி மாறி இருக்கின்றது. இது மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு அல்லது ஒரு ஆடம்பரமான போக்கு. அதை தாண்டி இன்னுமே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படித்தவர்களுக்கு மரியாதை இல்லை, உண்மையான டாக்டருக்கு மரியாதை இல்லை, உண்மையான கலாநிதிக்கு மரியாதை இல்லை. அப்படியான சூழல் தான் இந்த நாட்டிலே நிலவுகின்றது. இவை தொடர்பாக எல்லாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராச ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அருகிலே 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவரை மடக்கி பிடிக்கின்றார்கள். அதாவது அவர்கள் பிடித்தது குற்றம் என்று சொல்ல வரவில்லை, அதன் பின்னணியில் என்னவென்றும் தெரியவில்லை. அதனை ஒருவர் காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார். அவர் அந்த காணொலி சொல்லுகின்ற விடயம், அதை தவிர 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த நபரை மடக்கி பிடித்த விதம் தொடர்பாக பேசப்படுகின்றது. அதை தாண்டி ஒரு சம்பவத்தில் போலீசாரை தாக்கிவிட்டு நிற்காமல் சென்றார் என்று அவர்கள் கூறியதாக அந்த காணொலியை பதிவு செய்கின்ற நபர் அந்த காணொலியிலே குறிப்பிடுகின்றார். அது தொடர்பாக தனக்கு எந்த உண்மையும் தெரியாது, ஆனால் இவ்வாறு போலீசார் சொல்லுகின்றார்கள் என்று அவர் அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். போலீசார் கூறும்போது இவர் ஏதோ ஒரு சம்பவத்திலே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடி வந்தவர் என்று அதிலே போலீசார் கூறுகின்றார்கள். ஆனால் அதிலே உள்ள உண்மை பொய் எதுவுமே தெரியவில்லை. இனி விசாரணையின் போதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். இதிலே அந்த நடைபெற்ற காட்சியை நான் அப்படியே உங்களுக்கு தருகின்றேன், பாருங்கள். இந்த காணொலி தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவி வருகிறது. இதே போல நேற்றைய தினம் இரவு யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியிலும் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. போலீசார் இருவர் மோட்டார் சைக்கிளில் நிற்காமல் சென்றதாக கூறி அவர்களை துரத்தி சென்று மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றவரை சரமாரியாக வீதியில் வைத்து தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அது தொடர்பான காணொலியும் வெளியாகின்றது. அந்த செய்தியை நேற்றைய தினம் நீங்கள் இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலிலே பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் தற்பொழுது மற்றொரு காணொலியும் பதிவாகி இருக்கிறது. இதன் பின்னணி தொடர்பாக போலீசார் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். மற்றொரு செய்தியாக தற்பொழுது நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த புகைப்படம் தொடர்பாகத்தான் சமூக வலைத்தளத்தில் சிலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு எங்கே எப்போது இடம்பெற்றது சொன்னால், கொழும்பிலே கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட பலர் அதிதிகளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனியார் நிறுவனம் ஊடக கற்கை நெறிகளையும் அதனை தாண்டி வானொலி மற்றும் தொலைக்காட்சி சார்ந்த தொழில்நுட்ப கல்வியையும் இளைஞர் ஜோதிகளுக்கு பயிற்றுவித்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அதற்காக பட்டமளிப்பும் பரிசளிப்பு விழாவும் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு கொழும்பிலே இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்வில் தான் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதிலே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். அதிலே முக்கியமாக நடந்தே இலங்கையை சுற்றி வந்த சாஹ்மி ஷஹீத் எனப்படுகின்ற இளைஞர், அந்த வகையில் தான் குறித்த நபரும் இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதனை தாண்டி அங்கே நடந்த விடயம் என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் குளோக் அணியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பிரதம அதிதியான ரிஷாட் பதியுதீனுக்கும் விசேட அதிதிகளான குறித்த அந்த நபர் உள்ளிட்ட இருவருக்கு குளோக் அணியை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த குளோக்கை அணிந்து கொண்டு அந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தார்கள். இதைத்தான் பலரும் சமூக வலைத்தளங்களிலே விமர்சனம் செய்து வருகின்றார்கள். முக்கியமாக பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று பட்டம் பெற்று வெளியேறிய பலரும் இது தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த குளோக்கை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவு பாடுபடுவோம் அந்த சந்தர்ப்பத்திலே, ஆனால் இவர்கள் இன்று சர்வசாதாரணமாக இப்படி திரிகின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
எனவே இந்த சம்பவத்தின் பின்னணி இதுவாகத்தான் இருக்கின்றது. அதனை தாண்டி பொதுவாக சில விடயங்களை சொல்ல வேண்டும். இன்று இன்ஃபுளுசர் என்கின்ற பெயரிலே டிக்டாக்கில் இயங்குகின்ற சிலர் அல்லது பேஸ்புக்கில் இயங்குகின்ற சிலர் அல்லது யூடியூப்பில் இயங்குகின்ற சிலர் என்று பலரை பல நிகழ்வுகளுக்கு அழைக்கின்றார்கள். முக்கியமாக முஸ்லிம் சமூகத்தில் இது அதிக அளவில் இடம்பெறுகின்றது. இன்னும் சொல்ல போனால் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எங்கே இருந்து தகவலை எடுக்கின்றார், விக்கிபீடியாவில் இருந்து தகவலை எடுக்கின்றார். அதிலே பல சந்தர்ப்பங்களில் உண்மைக்கு புறம்பான தகவலையும் அவர் வழங்குகின்றார். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது யாராவது சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கின்றார்களா, அவர்கள் வந்தால் இந்த நிகழ்வு வெளியிலே தெரிய வரும் என்று பாடசாலை நிர்வாகம், அதை தவிர வெளியிலே நிகழ்வுகளை நடத்துகின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் நினைக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் உங்களையும் இந்த நிகழ்வுக்கு அழைக்கின்றோம், நீங்கள் வந்து இந்த நிகழ்வை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி இவ்வாறு இன்ஃபுளுசர்கள் என்று கூறப்படுகின்ற இவர்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். அவர்களும் அங்கு செல்லுகின்றார்கள். அந்த வகையில் தமிழ் பாடசாலைகளிலும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. அதே போல முஸ்லிம் மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலைகளிலும் இவ்வாறான விடயங்கள் நடக்கின்றது. இதனை எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்தியா போன்று நாங்களும் இந்த விடயங்களுக்குள்ளே செல்லுகின்றோம். ஒருவர் இன்ஃபுளுசராக இருந்தால் கூட அவர் என்ன செய்தார் என்பதெல்லாம் கேள்வி அல்ல. அவருக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கின்றதா, இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல போனால் சனிலியோன் மாறி இருந்தாலும் பரவாயில்லை, ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு வெட்கம் கட்ட ஒரு செயலாக இந்த சமூகத்திலே இருக்கின்றது. அதை தாண்டி காசு தந்தாலும் நாங்கள் அழைப்போம் என்கின்ற அடிப்படையிலே பல இடங்களில் பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. அதே போல இலங்கையில் முக்கியமாக வடக்கில் கூட பல இடங்களிலே தனியார் கல்வி நிலையங்கள் இருக்கின்றது. அந்த நிலையங்களில் கல்வி கற்க வருகின்ற மாணவர்களிடம் பெரும் தொகை அறவிடப்படுகின்றது. அதற்கு பிறகாக அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா என்று செய்கின்றார்கள். அதனை எங்கே செய்கின்றார்கள் சொன்னால் கொழும்பு பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே செய்கின்றார்கள். அங்கு ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து யாரு வேண்டுமென்றாலும் எந்த நிகழ்வை வேண்டுமென்றாலும் நடத்தலாம். இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் அல்லது இந்த ஏதாவது பயிற்சியினர்களை நடாத்துகின்றோம் என்று சொல்லுகின்ற நிறுவனங்கள் அவர்களை அழைத்து சென்று கொழும்பிலே வைத்து அவர்களுக்கு குளோக் எல்லாம் அணிவித்து அவர்களை ஏதோ பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்றவர்கள் போல கௌரவிக்கின்றார்கள். இவர்களும் அந்த புகைப்படத்தை எடுத்து பிரேம் போட்டு வீட்டிலே ஹோலிலே மாட்டிக்கொள்கின்றார்கள். பல வீடுகளில் செல்லுகின்ற போது நீங்கள் அதனை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். ஆகவே இதனால் பெரும்பாலும் எந்த பயனுமே இல்லை. பெருமைக்காக செய்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயங்கள் இருக்கின்றன. இதனால் பலர் பணத்தை இழக்கின்றார்கள். ஆனால் அந்த நிறுவனங்கள் பெரிய லாபத்தை இதன் மூலமாக ஈட்டுகின்றது. அந்த வகையில் வவுனியாவில் ஒரு சம்பவம் ஒன்று அண்மையிலே பதிவாகி இருந்தது. அதாவது ஒரு ஊடகவியலாளர் செய்தி சேகரிக்கின்ற நோக்கிலே ஒரு இடத்துக்கு சென்ற போது அங்கே இருந்த பெண்மணியுடன் உரையாடிய போது அப்போது அவர் குடும்ப நிலைமை தொடர்பாக எல்லாம் கேட்டறிந்த போது அப்போது அந்த பெண்மணி கூறியிருக்கின்றார், எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றது. அந்த வகையிலே மூத்த பிள்ளை தற்பொழுது வவுனியாவில் இருக்கின்ற தனியார் கல்வி நிறுவனத்திலே படித்து வருகின்றார். இவ்வாறு அவர் படித்து முடிய அவர் நல்ல நிலைக்கு வந்து விடுவார், வேலைக்கு சென்று விடுவார். அதுக்கு பிறகாக நான் கஷ்டப்பட தேவையில்லை, நான் கூலி வேலை செய்ய தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த தனியார் கல்வி நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் படித்து எந்த வேலையுமே எடுக்க முடியாது. ஆனால் பெருமளவில் பணத்தை கட்டி அங்கு படிக்க முடியும். அதுக்கு பிறகாக அவர்கள் கௌரவமாக உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தருவார்கள் வீட்டிலே மாட்டிக்கொள்வதற்கு. இவ்வாறு பல இளைஞர் யுவதிகள் ஏமாற்றப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் முக்கியமாக ஏமாற்றப்படுகின்றார்கள். இவர்கள் படிக்க போகின்றார்கள் என்று சொன்னதும் இவர்களுக்கு பணத்தை கொடுத்து அங்கே அனுப்புகின்றார்கள். அங்கே படிப்பதால் எந்தவித பலனுமே இல்லை. மற்றொரு பக்கம் கலாநிதி பட்டம் வேணுமா, டாக்டர் பட்டம் வேணுமா, 50,000 தாருங்கள், 60,000 தாருங்கள் என்று வாங்கிக் கொண்டு பலருக்கு கலாநிதி பட்டமும் டாக்டர் பட்டமும் கொடுத்து விடுகின்றார்கள். இன்றைய வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற டாக்டர்களை கண்டுபிடிக்கவே முடியாமல் இருக்கிறது. யாரை கலைத்தாலும் தான் டாக்டர் என்கின்றார்கள், யாரை சந்தித்தாலும் தான் டாக்டர் என்கின்றார்கள். அதே போல சிலர் கலாநிதி என்கின்றார்கள். இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. இந்த சமூகத்தின் சாபக்கேடாக இருக்கின்றது. ஆகையால் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒரு முடிவுரை எழுதப்பட வேண்டும். அதனை தாண்டி முக்கியமாக இந்த சமூக வலைத்தளத்தில் இயங்குகின்றவர்களை இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள். காசு வந்தால் நிகழ்வுகளுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள். இது பாடசாலைகளில் நடக்கின்றது, ஏனைய இடங்களில் நடக்கின்றது. பணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் பிரதம அதிதியாக செல்லலாம். அதே போல சமூக வலைத்தளத்தில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் பாடசாலைக்கு சென்று மாணவர்களுக்கு வகுப்படுத்தலாம் என்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. ஆனால் எந்தவித யூடியூபர்ஸையும், இன்னும் சொல்ல போனால் நீங்க சொல்வது போல சொல்லுகின்றேன், எந்தவித இன்ஃபுளுசர்களையும் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்காதீர்கள். இப்படியான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த கல்வி சமூகத்துக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.